Okay, chapter 8.3 இதில் வந்து trigonometric ratios of specific angles. ஓகேயா, ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது இது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஆங்கிளுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்ன்றது எனக்கு நம்ம இதில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம வந்து 90க்கு பிலோவாக உள்ள அக்யூட் ஆங்கிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேயா, 0 90க்கு பிலோவாக தான் இருக்குது. அது மாதிரி 90யும் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஓகேயா, 0 to 90க்கு உள்ள ஆங்கிள்ஸ், ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்க்கு உள்ள சைன் தீட்டா இல்லைன்னா சைன் ஏ காஸ் ஏ, இது ஏ அப்படின்னா சைன் ஏ காஸ் ஏ, பின்னா சைன் பி காஸ் பி, அது மாதிரி அக்யூட் ஆங்கிள்க்குள்ள ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்க்குள்ள ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா, ஸோ சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து இப்போ ஒரு 45 இருக்குன்னா இந்த ஆங்கிள் 45 இருந்ததுன்னா இதோட ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும், என்ன லென்த்தில் இருக்கும். அதே மாதிரி இது 45 இருக்கப்போ இதோட அட்ஜசன்ட் சைடு என்ன லென்த்தில் இருக்கும். இதோட ஹைப்போட்டனன்ஸ் இது ரெண்டுத்தையும் பொறுத்து அதோட ஹைப்போட்டனன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ரேஷியோஸ் எப்படி இருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஏ வந்து சைன், இந்த ஏக்கு சைன் வேல்யூ நான் எடுக்கிறப்போ, சைன் ஏன்ற வேல்யூ எடுக்கிறப்போ அது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆப்போசிட் சைடு இல்லையா. ஆப்போசிட் சைடு குறையுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் கெட்ஸ் ரெடியூஸ்டு இல்லையா. ஆப்போசிட் குறைய ஆங்கிள் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது நமக்கு இல்லையா. அதே மாதிரி இதே வந்து காஸ் ஏ அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜசன்ட் சைடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இல்லையா. மெயினாக அட்ஜசன்ட் சைடு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அட்ஜசன்ட் சைடோட ஆங்கிள் சைடோட லென்த் குறைய ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. சைனில் வந்து ஆப்போசிட் சைடு இருக்குல்லையா, ஆப்போசிட் சைடோட லென்த் குறைய ஆங்கிள் குறையுது. இதே காசுன்றப்ப அட்ஜசன்ட் சைடோட லென்த் குறைய தீட்டான்ற ஆங்கிள் வந்து கெட் இன்க்ரீஸ்டு. ஓகேயா, ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இல்லையா இதுக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூஸுக்கு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ்க்கு அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 45ன்ற ஆங்கிளுக்கு எடுக்கிறோம். இப்போ வந்து எல்லா ஆங்கிளுக்கும் 1 2 3 அப்படின்னு ஆங்கிளுக்கு போகாமல் கொஞ்சம் மிடிலாக இருக்கிறது, 1/4 இருக்கிறது, அது மாதிரி இல்லை 0ல் இருக்கிறது, இல்லை 90ல் இருக்குது, அதை மாதிரி ஆங்கிள்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ 0 to 90 நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா. இதில் தான் நம்ம இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த அக்யூட் ஆங்கிளில் 0 இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷனா, மிட் பாயிண்ட் கண்டிப்பாக 45 இல்லையா. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஆல்மோஸ்ட் மிட் பாயிண்ட்டாக பார்க்காம ஒரு சர்க்கிள் இதாக வர்றதை பார்க்குறது. இது மிட் பாயிண்ட்டுன்றப்போ வித்தியாசமாக வரும் இல்லையா. ஸோ அதுக்கு ரெண்டு கடையில் இந்த இடத்துல 13 ஒரு இது பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து 16 ஒரு ஆங்கிள் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேயா, ஸோ வந்து இது வந்து ஒரு சர்க்கிள், இது ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய நிறையா யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ். அதனால் இந்த ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸோட ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் இந்த சாப்டர். ஓகேயா, சரி, ஃபஸ்ட்டு வந்து இதில் 0 90 பார்க்கல, டேரெக்டாக எடுத்தோடனே 45 பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுக்காக தான் வந்து எடுத்தோடனே 45 பார்க்குறோம். ஓகேயா, சரி, 45ன்றப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்க்கு தான் இது கண்டிப்பாக ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து சூட் ஆகும்னு ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் இல்லையா. கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரைட் ஆங்கிள் டாட் பி ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்குது, நோ ப்ராப்ளம். நமக்கு இது 90யை ஆக்குபை பண்ணிடுச்சு, இந்த இன்டர்னல் 180ல் 90 இது ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ 45 அப்படின்ற அக்யூட் ஆங்கிள் வரணும்னா, இந்த ஏ அக்யூட் ஆங்கிள் 45 வரணும்னா கண்டிப்பாக என்னது 45 இங்கே இருக்கணும் இல்லையா. ஏன்னா வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, 90 + 45 போடுறப்ப மிச்சம் ஒரு 45 தான் வரும் 180ல், அது இங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து ஈக்குவல் ரேஷியோஸில் இருக்கும். நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ 45ன்ற ஆங்கிளுக்கு எடுக்கிறப்ப ரெண்டு ஆங்கிளுமே 90 தவிர மற்ற ரெண்டு ஆங்கிளுக்குமே 45 வரும். அது நமக்கு நல்லா தெரியும். ஓகேயா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ட்ரையாங்கிளில் வந்து இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும்ட்டு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம ஒரு தியரட்டிக்கலாக படித்தோம், 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் இல்லையா. இந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இல்லை ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு படித்தோம். அது எப்படி அப்படின்னு இப்போ தான் பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போ வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியில் இது வந்து ரைட் ஆங்கிள் டாட் பி. ஓகே, அப்போ வந்து இது 45னா இதுவும் 45 முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம வந்து இப்போது வந்துட்டு அந்த தியரம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா தெரியும் நமக்கு, ஏன்னா இந்த ஆங்கிள்ஸ் ஒன்றா இருக்கிறப்ப.
ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த சைடை ஏன்னு வச்சுக்கிறோம், இந்த சைடையும் ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகேயா? ஸோ அந்த அசம்ஷனாக எடுத்துக்கிட்டு இந்த சைடை ஏபி சைடு இஸ் ஈக்குவல் டு ஏ, அதே மாதிரி பிசி சைடு இஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா நமக்கு ஏ இன்ட்டு √2 வரும். ஓகேயா? சரி, யூஸிங் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ. சரி, இப்போது நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் தான் நம்மளோட மெயின் எய்ம். இது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் தான் நம்மளோட மெயின் எய்ம் இல்லையா? அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்து அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஏன் வந்துச்சுன்ற ஒரு நாலேஜ் நமக்கு வந்துடும். இது ஏன் இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தவோ இல்லை ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தவோ ஏன் வந்து அது ஈக்குவலாக இருக்குன்ற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிரும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை ஏன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் அந்த தியரம் படி. அதே மாதிரி இதோட ஹைப்போடெனன்ஸ் வந்து ஏ இன்ட்டு √2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா? சரி, கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, யூஸிங் த டெஃபினேஷன் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோக்கு ஏற்கனவே டெஃபினேஷன் தெரியும். sin θ is equal to opposite side to the angle, corresponding angle divided by hypotenuse. இப்போ வந்து நான் 45ன்ற ஆங்கிளுக்கு sin θ பார்க்குறேன். ஸோ ஆப்போசிட் இப்போ ஏன்ற ஆங்கிளுக்கு பார்த்தோன்னா sin A is equal to இது 45. ஆப்போசிட் சைடு இஸ் பிசி, ஹைப்போடெனஸ் இஸ் ஏசி. ஓகே, பிசி டிவைடட் பை ஏசி போட்டேன். இதில் பிசின்றது ஏன்னு நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். பிசி ஏவாக இருந்ததுன்னா ஹைப்போடெனஸ் வந்து ஏ இன்ட்டு √2 வரும். ஸோ அப்போ வந்து ஏ வந்து கேன்சல் ஆகிட்டு எனக்கு ½ கிடைக்குது. சரி, சாரி, 1/√2 கிடைக்குது. அதே மாதிரி cos 45க்கு போடுறேன். cos 45 இல்லையா? cos 45னா cos ஏவோ இல்லை cos 45 வரும். போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காசுன்றப்ப அட்ஜசன்ட் சைடு ஏபி டிவைடட் பை ஏசி ஹைப்போடெனஸ். அப்போ ஏ டிவைடட் பை ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு √2. இதை வந்து ஏஏ கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1/√2 கிடைக்குது. ஓகேயா? ஸோ இப்போ sin 45யும் cos 45யும் ஒரே வேல்யூஸ் வந்திருக்கு இல்லையா? அப்போது இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். என்னது? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். இந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? பிசி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏபி டிவைடட் பை ஏசி. ஏசி ஆல்ரெடி ஹைப்போடெனஸ் மாற போகிறதில்ல. அப்போ நமக்கு என்ன ப்ரூவ் ஆயிருக்கு? பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? இந்த ரேஷியோஸ் படி பார்த்தாலுமே வந்து இது ரெண்டும் சேமாக இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு நமக்கு. ஓகேயா? ஸோ இதில் டேன் பார்க்குறோம். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜென்ரலாக sin 45 ஆங்கிள் மேக் ஆகிடுச்சு ஒரு இடத்துல அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதோட ஆப்போசிட் சைட்ஸ் என்ன லென்த்தில் இருந்தாலும் சரி. இது வந்து சின்ன ட்ரையாங்கிளாக இருக்குது, 45 ஆங்கிள் மேக்காக இருக்குது, இந்த வேல்யூ வருதுன்ட்டு கிடையாது. இது சப்போஸ் பெரிய ட்ரையாங்கிளாக இருந்தாலுமே வந்து ஆங்கிள் மாறலை அப்படின்னா இந்த வேல்யூ தான் நமக்கு ஆன்சராக வரும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்போ இல்லையா? நம்ம இது எவ்வளோ பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாலும் ரேஷியோன்றது நமக்கு எப்படி வரப்போகுது? சேமாக தான் வரப்போகுது. ஸோ sin 45க்கு எப்பயுமே 1/√2ன்றது வேல்யூ, cos 45க்கும் எப்பயுமே 1/√2ன்றது வேல்யூ இல்லையா? ஸோ 45ன்ற ஆங்கிள் மேக் பண்ணிடுச்சுனாவே இதோட வேல்யூஸ் இதுதான், இது ஃபிக்ஸடு. அப்போ tan 45 என்னவா இருக்கும்? சைடு ஆப்போசிட் டு 45, சைட்ஸ் ஆப்போசிட் டு 45ன்றப்ப இதுவும் ஏ இதுவும் ஏ இல்லையா? சாரி, சைடு அட்ஜசன்ட், கீழே அட்ஜசன்ட் எழுதிருக்கேன். ஓகே, இது ஏ இதுவும் ஏ இல்லையா? இது ஏ இது ஏ அப்படின்றப்ப ஏ டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒரு இடத்துல வேல்யூ 45 மேக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு சைன் வேல்யூ 1/√2, காஸ் வேல்யூ காஸ் 45 1/√2. இதே tan 45 இருந்ததுன்னா இட் இஸ் 1. ஓகேயா? இதெல்லாம் வந்து வேல்யூஸ், பெர்மனன்ட் வேல்யூஸ். ஓகேயா? அடுத்தது வந்து ஓகேயா? இப்போ வந்து கொசிகண்ட் அடுத்தது. கொசிகண்ட்றது என்னது? cosecant 45 is equal to 1/sin 45. சரியா? 1/sin 45ன்றப்போ 1/1/√2ன்றப்போ √2 வரும். secant 45ன்றப்போ 1/cos 45, cos 45க்கு 1/√2 தான். அப்போ 1/1/√2ன்றப்போ அந்த √2 மேலே வந்துட்டு இதுக்கும் √2 தான் வேல்யூ வரும். அப்போ cot 45 பார்க்குறப்போ 1/tan 45, tan 45 ஆல்ரெடி 1. ஸோ 1/1 is equal to again 1. இப்போது நம்ம 45க்கான எல்லா ஸ்பெசிஃபிக் வேல்யூஸையும் பார்த்தாச்சு. ஓகேயா?
ஸோ ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆஃப் 45 ரேஷியோஸ் ஆஃப் 45 இவ்வளோ தான். ஓகே, ஆறுத்துக்கும் பார்த்துக்கேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் 30 and 60 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0க்கும் 90க்கும் உள்ள நடுவில் உள்ள 45 பார்த்தோம். அதுக்கப்புறமா மிடில், நாட் அண்ட் த மிடில், கொஞ்சம் இதுக்கு இடையில அப்படின்னு சொல்லலாம். இன் பிட்வீன் வந்து 0 to 45 ஒரு 30யும் 45 to இதில் வந்து ஒரு 60யும், அதாவது இங்கேருந்து ஒரு 15, இங்கேருந்து ஒரு 15 இல்லையா, போட்டு ஒரு 2 ஆங்கிள் எடுத்துருக்கோம். அந்த 2 ஆங்கிளுக்கான ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த 30, 60 வர மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நான் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஒரு சைடு பிசின்ற பேஸுக்கு ஏன்ற வேர்டிசஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இட் மேக்ஸ் 90. ஓகே, அந்த 90 மேக் பண்ணுறேன். இந்த ஏபிடி ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 90 இது கண்டிப்பாக இது வந்து மிடில் அப்படிங்கிறப்போ perpendicular to baseன்றப்போ இது கண்டிப்பாக bisects the angle A. கண்டிப்பாக இது 30, இது 30. இது ஆல்ரெடி இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் all the sides are 60 இல்லையா, சரி, all the angles are 60. ஓகே, ஸோ இது 60, இதில் 60ல் பாதியாக டிவைட் ஆகுறதுனால இது 30. ஓகேயா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், ட்ரையாங்கிள் ஏடிபி. அதில் ஒரு சைடு 60, இன்னொரு சைடு 30. ஓகேயா, இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு பார்க்க போகிறோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்ரெடி வந்து இந்த சைட்ஸை வந்து நான் 2ஏன்னு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இதிலெல்லாம் வெறும் ஏன் தான் வச்சுருந்தோம். இல்லை ஏன் 2ஏன்னு வச்சுருக்கேன்னா இது கண்டிப்பாக டிவைட் பண்ணுறப்ப இது பாதி பாதியாக பிரியும் இல்லையா. இப்போ A/2ன்னு பாதி பாதியாக பிரிகிறதுக்கு அது கால்குலேஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக ஜஸ்ட் நான் 2ஏன்னு எடுத்திருக்கேன். எல்லா சைட்ஸையும் 2ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போ வந்து இந்த பிசி வந்து பைசெக்ட் ஆகி எனக்கு ஏஏ கிடைக்கும், ஏஏவாக கிடைக்கும். ஓகேயா, ஸோ அப்போ இந்த லென்த் எனக்கு என்னன்னு தெரியும், ஏ. இந்த லென்த் வந்து 2ஏ ஆல்ரெடி இருக்கிறது. இந்த ஏடியை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் போட்டு நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேயா, சரி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஏபிடி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டாட் டி வித் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 30. ஆங்கிள் ஏ தான் இங்கே 30யாக வருது. மேலே இருக்க ஆங்கிள் தான் பாதியாக டிவைட் ஆகி வருது இல்லையா. இந்த ஆங்கிள் 60, அது நமக்கு தெரிஞ்சது. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பிசி. பிசி வந்து எல்லா சைட்ஸையும் நான் 2ஏன்னு உள்ள ட்ரையாங்கிள் எடுத்ததுனால பிசி இஸ் ஆல்சோ 2ஏ டிவைடட் பை 2 அப்படின்னு போகிறப்ப எனக்கு பிடி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிருது. ஓகே, அடுத்தது ஏடி ஸ்கொயர் வேணும் எனக்கு. இப்போ ஏடி ஸ்கொயர்னு நான் கண்டுபிடிக்கணும். ஏடி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறப்ப hypotenuse minus another side இல்லையா. hypotenuse is 2a square minus a square பண்ணுறப்ப எனக்கு AD is equal to 3a, AD square is equal to 3a square வருது. அப்போ AD வேணும்னா √3 into a தான் எனக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கில் இந்த இடம் √3 into a, that is opposite side of the B angle. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இதில் பார்த்தோம்னா முதல்ல sin 30க்கு உள்ள வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது மேலே கீழே இருக்கிற ஆங்கிள் sin 60க்குள்ள வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு sin 30க்கு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இங்கே திருப்பி ரீட்ரோ பண்ணிக்கிறேன் நான் கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ இது √3 into a, இது a, இது 2a. இது பி பாயிண்ட் வந்து 6. ஓகே, இப்போ வந்து ஏ பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் இல்லையா. ஏ ஆங்கிள் தான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன், அதனால தான் 30 போட்டிருக்கேன். பியை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ எடுக்கிறப்ப இட் இஸ் 30. ஸோ இந்த இடத்துல நான் sin ஏ பார்த்தேன்னா என்ன ஆகும், sin 30 பார்த்தேன்னா என்ன ஆகும், இந்த ஏக்கு ஆப்போசிட் இஸ் பிசி, ஹைப்போடெனஸ் இஸ் 2a. ஓகேயா, ஸோ பிடின்றது ஏ டிவைடட் பை ஹைப்போடெனஸ் எனக்கு என்ன வருது 2a போடுறப்ப எனக்கு ஹாஃப். ஸோ sin 30யோட வேல்யூ எப்பயுமே ஹாஃப். ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி 30, ஒரு ஆங்கிள் ஏன்றது 30 மேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோட சைன் வேல்யூ வந்து ஹாஃப், அவ்வளோதான் இல்லையா. அந்த ட்ரையாங்கிள் எவ்வளோ பெரிய ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, அந்த 30 ட்ரையாங்கிள் வந்துருச்சுன்னா எனக்கு சைன் வேல்யூ ஆஃப் தட் 30 இஸ் ஆல்வேஸ் ஹாஃப். ஓகேயா, சைன் வேல்யூ ஆஃப் தட் 30 தான் ஹாஃப் இல்லையா. அப்போ sin 30 is equal to half. அதே மாதிரி காஸ் பார்க்க போகிறேன். இதுக்கே தான் நான் காசையும் பார்க்குறேன். காஸ் பார்க்குறப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் அட்ஜசன்ட் சைட், இதுதான் என்னோட ஆங்கிளோட ஆங்கிள் மேக் பண்ணுற சைட்ஸ் இல்லையா. இதோட ஆப்போசிட்ன்றது நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்துக்குவோம். இதோட அட்ஜசன்ட்றது கண்டிப்பாக இதுதான், ஏன்னா இது ஹைப்போட்டனஸ் சைட்ஸோட சேர்க்குறதில்ல நம்ம இப்போ. ஓகேயா, ஸோ அப்போ வந்து அட்ஜசன்ட் சைட் √3a இல்லைன்னா a into √3 டிவைடட் பை 2a. அப்போ ஏஏ கேன்சல் ஆகிடுச்சு, அது என்ன ரேஷியோவாக இருந்தாலும் அது கேன்சல் ஆகிக்கும். நமக்கு √3 டிவைடட் பை 2. அப்போ cos 30யோட வேல்யூ
ஒரு ஆங்கிள் 13 மேக் பண்ணிடுச்சுன்னா அதோட காஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் √3/2. அடுத்தது டர்ன் 30ன்றப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் சைட் ஏ, அட்ஜசன்ட் சைட் இஸ் √3 into ஏ. அப்போ ஏ கேன்சல் ஆகிட்டோம். 1/√3 இஸ் த வேல்யூ ஆஃப் tan 30. ஓகேயா? ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ், எப்பயுமே மாறாது. அது எப்படி வந்துச்சுன்றதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொசிகன் 30. கொசிகன் 30ன்றது என்னது? கொசிகன் இங்கே கொசிகன் சி வந்துச்சுன்னா 1/sin, எஸ் 1/s, சி வந்துச்சுன்னா 1/s இல்லையா? அப்போ sin 30 is equal to 1/sin 30 என்னது? half sin 30. அப்போ half 1 divided by halfன்றப்ப 2 மேலே வந்துடும். சீக்கன் 30 பார்க்குறப்ப சீக்கன்னா இங்கே 1/cos வரணும் இல்லையா? அப்படியே ஆப்போசிட்டாக வரணும். கொசிகண்டுக்கும் சீக்கண்டுக்கும் எப்பயுமே கொசிகண்டில் சி இருக்கு, சைன் அதுக்கு ஆப்போசிட்டான சைன் எஸ்ன்ற வேர்டில் உள்ள ஆரம்பிக்கிற சைனை தான் 1/sin தான் கொசிகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1/cos தான் சீக்கன்னு சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து சீக்கன் 30க்கு வேணும்னா 1/cos 30. cos 30 இஸ் √3/2. அப்போ சீக்கன் 30 வந்து 2/√3 தான். cot 30ன்றது இங்கே வந்து என்னது? tan 30 வந்து 1/√3. இது வந்து அப்படியே வந்து √3 இன்வர்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ஒரு ஆங்கிளுக்கு பார்த்துட்டோம். இப்போ 16ன்ற பி ஆங்கிளுக்கு பார்க்க போகிறோம். ஓகேயா? பி ஆங்கிளுக்கு பார்க்குறப்போ இந்த ஆங்கிளுக்கு பார்க்குறப்போ திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு. இப்போ ஏடி ஆப்போசிட் சைடாக மாறிடுச்சு. ஸோ sin 16ன்றப்போ ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டெனஸ். அப்போ √3 டிவைடட் பை 2 வரப்போகுது இல்லையா? √3a டிவைடட் பை 2a வரப்போ நமக்கு ஏஏ கேன்சல் ஆகிட்டு √3 டிவைடட் பை ஏ வருது. அடுத்தது cos 60. cos 60 அப்படின்னு பார்க்குறப்ப என்ன வருது நமக்கு? இதிலே cos adjacent side வந்து BD, hypotenuse is A. அப்போ A divided by 2A is equal to half. அப்போ cos 60 ஓட value is always 1/2. அப்போ tan 60 is equal to opposite side divided by adjacent side. Opposite side is equal to AD divided by BD. √3 divided by, இப்போ என்ன செய்யறோம்? √3 divided by A. Okay. √3 divided by √3a divided by a is equal to √3. tan 60 வந்து √3. அடுத்தது கொசிகண்ட். கொசிகண்ட் 60ன்றப்ப சைனோட இன்வர்ஸ் தான் கொசிகண்ட் இல்லையா? இதை அப்படியே இன்வர்ஸாக மாற்றி போட்டுக்கலாம். சீக்கண்ட் 60ன்றது காஸோட இன்வர்ஸ் 2. cot 60ன்றது டேனோட இன்வர்ஸ், இட் இஸ் √3. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் 0 and 90 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரேஷியோ வந்து 0க்கும் 90க்கும். ஓகேயா? ஸோ இதில் 0க்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 0க்கு பார்க்குறப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏ வேல்யூ வந்து தான் இப்போ ஏன்றது தான் நான் அக்யூட் ஆங்கிளாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன். ஓகேயா? ஏவை அக்யூட் ஆங்கிளாக எடுத்துகிட்டு பண்ணுறப்ப வென் ஆங்கிள் ஏ இஸ் 0. இந்த அக்யூட் ஆங்கிள் 0வாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏசி லைன் வந்து அப்படியே ஏபியோட கோயின்சைட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே ஆப்போசிட் சைடே இல்லை இல்லையா? ஆப்போசிட் சைடு வந்து வேனிஷ்டு. பிசி இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு இல்லையா? ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ஆகிடுச்சு. இந்த ஏசி வந்து ஈக்குவல் டு அது மேலே படுத்துட்டு ஏசி ஒன்றுக்கு மேலே லையாக இருக்கு இல்லையா? ஏசி பியும் சியும் ஒரே பாயிண்டில் இருந்தால் தான் எனக்கு ஏவோட ஆங்கிள் 0வாக வர முடியும் இல்லையா? அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசியாக இருக்கும். பிசின்றது வந்து வேனிஷ் ஆகி 0 இருக்கும். ஆங்கிள் ஏ 0 இருக்கிறப்ப, அதாவது தீட்டா 0 சைன் தீட்டாவில் தீட்டா 0 ஆகிறப்ப, டிக்ரீஸ் ஆகிறப்ப அதோட ஆப்போசிட் சைடும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, தீட்டா 0ன்றப்போ ஆப்போசிட் சைடும் 0. ஓகே, இப்போ இதுக்கு சைன் வேல்யூ எடுங்க. சைன் ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏசின்னு சொன்னேன் நான். இப்போது சைன் ஏ வந்து 0வாக இருக்கிற பட்சத்தில் பிசி வந்து 0வாக ஆயிடுச்சு. ஸோ 0. ஏசின்றது வந்து ஏபி ஆயிடுச்சு. ஸோ anything 0 divided by anything, இது இங்கே ஏசியாக இருந்தாலும் சரி ஏபியாக இருந்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். இப்போ வந்து போடுறப்ப நமக்கு 0 வேல்யூ வரும். அப்போ சைன் ஏவோட வேல்யூ சைன் 0வோட வேல்யூ இஸ் 0 ஆல்வேஸ். ஓகேயா? அடுத்தது சைன் காஸ் ஏவோட வேல்யூ இதிலே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 90க்கு போகும். ஓகேயா? ஸோ காஸ் ஏவோட வேல்யூ பார்க்குறப்ப இதேலே வந்து காஸ் ஏ எப்போ 0 ஆகும்? காஸ் ஆங்கிள் வந்து எப்போ 0 ஆகும்? காஸ் ஆங்கிள் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் காஸ் 0 பார்க்கலாம். ஸோ காஸ் வேல்யூ அப்படின்னு இதுக்கு பார்க்குறப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து காஸ் வேல்யூன்னு பார்க்குறப்ப என்ன ஆகுது? காசுன்றது என்னது? ஏக்கு வந்து 0 ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை
ஹைப்போட்டனஸ் இல்லையா. இப்போ வந்து பார்க்குறப்போ இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது, ஏபி இல்லையா. இந்த ஆங்கிள் ஏ வந்து ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு கோடு தான் எனக்கு டயக்ராமில் இருக்கும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசியாக தான் இருக்கும். அப்போ அட்ஜசன்ட் சைடுன்றது ஏபி, ஹைப்போட்டனஸ் இஸ் ஆல்சோ ஏபி இல்லையா. அப்போ ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா. ஸோ இந்த ஹைப்போட்டனஸ் வந்து இந்த வேல்யூ ஏ வந்து 0 ஆகுறப்ப இது இங்கே வந்துடுறதுனால ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக ஆகுது. ஓகே, ஹைப்போட்டனஸ் வந்து அப்படியே சைடு மேலே படியுது இல்லையா. அப்படின்றப்போ இங்கே வரப்போ ஹைப்போட்டனஸோட லென்த்து குறையும், இங்கே வரப்போ இன்னும் குறையும், இங்கே வரப்போ ஏபியோட லென்த்துக்கே வந்துடும். ஓகேயா. ஸோ அப்போ வந்து ஏபி அப்போ ஏசின்றதும் ஏபி ஆகிட்டதுனால காஸோட வேல்யூ வந்து காஸ் 0ஓட வேல்யூ வந்து ஆல்வேஸ் 1. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்போ நம்ம காஸ் வேல்யூ பார்த்துட்டோம். அப்போ கொசிகன் பார்க்கலாம். டேன் பார்க்கணும் இல்லையா. டேன் விட்டுட்டேன்னா ஸோ இங்கே இருக்குது. ஸோ டேன் வேல்யூ பார்க்குறப்போ டேன் தீட்டான்றது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. சைன் 0 எவ்வளோ வந்துச்சு, tan 0 is equal to sin 0 divided by cos 0. ஓகேயா. ஸோ sin 0 is 0, cos 0 is 1. 0 divided by 1 வந்து 0. ஓகேயா. இதே cot 0 பார்ப்போம் அப்படியே கண்டினியூஸாக. cot 0 பார்க்குறப்போ 1 divided by tan 0. ஓகேயா. 1 இங்கே மேலே இருக்கு, divided by tan 0 வேல்யூ எனக்கு என்ன வந்துச்சு 0. ஸோ 1 divided by 0 anything by 0 வந்து இன்ஃபினிட்டிவ் இல்லையா. ஸோ அதை டிஃபைன் பண்ண முடியாது, இட் இஸ் நாட் டிஃபைன்டு, ஸோ இட் இஸ் இன்ஃபினிட்டிவ். அடுத்தது வந்து சீக்கன் 0. சீக்கன் 0னா 1 by சீக்கன்னா 1 by cos இல்லையா, மாறி வரணும். 1 by cos 0 அப்படின்றப்ப cos 0ஓட வேல்யூ 1, 1 divided by 1 is equal to 1. ஸோ சீக்கன் 0 1, கொசிகன் 0 வந்து 1 divided by sin 0. sin 0 is 0 அப்படின்றப்போ 1 divided by 0, anything divided by 0 is infinitive, again undefined. ஓகேயா. அடுத்தது when a angle a is equal to 90 அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 90க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கிள் 90ன்றப்போ இதே ஏ ஆங்கிள் வந்து எப்போ 90 வரும் அப்படின்னு சொல்லினோம் அப்படின்னா இட் கான்செப்ட்ஸ் வித் பீன்றப்ப தான். ஓகே, இந்த இடத்துல இப்போ சப்போஸ் இது 45ஆக இருந்ததுன்னா இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் 60க்கு இங்கே வரும், ஒரு 70 80 90க்கு ஏ பாயிண்ட் வந்து பியோட கான்சைட் ஆகிடும் இல்லையா. அப்போது இப்போ ஆங்கிள் வந்து 90 வரணும், 0 வரணும்னா இந்த லைன் ஹைப்போட்டனஸ் வந்து அட்ஜசன்ட் சைடோட கோயின்சைட் ஆகணும். 90 வரணும்னா இந்த ஹைப்போட்டனஸ் வந்து இப்படியே வந்து ஆப்போசிட் சைடோட கோயின்சைட் ஆகணும் இல்லையா. சரி, இப்போ வந்து ஏ பாயிண்ட் கம்ஸ் ஹியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஓகேயா. ஸோ அப்போ சைன் 90 பார்ப்போம். சைன் 90 இந்த ஆங்கிள் ஏக்கு சைன் வேல்யூ என்னது பிசி டிவைடட் பை, அதாவது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஏசி இல்லையா. ஸோ பிசி இல்லைன்னா சிபி டிவைடட் பை ஏசி. ஸோ இப்போ வந்து ஆங்கிள் 90ஆக இருக்கிறப்போ இது வந்து பிக்கு வந்தது. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு பிசிஏ தான், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஓகே, அப்போ வந்து இந்த ஏசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சிபி இல்லைன்னா பிசியாக மாற்றிடும். ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு சேம் வேல்யூஸ் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1 தான் ஆன்சராக கிடைக்கும் இல்லையா. ஸோ சைன் 90 இஸ் ஆல்வேஸ் 1. இதே காஸ் 90 வரப்போ என்ன ஆகும், காஸ் 90ன்றப்போ இந்த ஆங்கிள் இங்கே மூவ் ஆகி வந்துச்சுன்னா அந்த அட்ஜசன்ட் சைடுன்றது ஒன்று இருக்காது. அட்ஜசன்ட் சைடு ஏபி வந்து 0 ஆகிடும். ஓகேயா. ஸோ இந்த சைடு 0 ஆகுறதுனால பிசி வந்து சாரி அட்ஜசன்ட் சைடுக்கு பார்க்குறப்ப ஏபி டிவைடட் பை ஏசி இல்லையா. ஸோ 0 டிவைடட் பை ஏசின்னு போடுறப்ப நமக்கு 0 தான் வரும். ஸோ காஸ் 90 இஸ் ஆல்வேஸ் 0. அடுத்தது tan 90. tan 90ன்றது sin 90 டிவைட் பை காஸ் 90. sin 90 is 1, cos 90 is 0. இப்போ 1 divided by 0 வந்து infinitive. Anything divided by 0 is always infinitive இல்லையா. அப்போ 1 divided by 0 is infinitive. அதே cosecant 90 அப்படின்றப்போ cosecantனா ஆப்போசிட்டாக வரணும், 1 by sin 90 is equal to 1 divided by 1 is equal to 1. secant 90 வந்து secantன்றப்போ 1 divided by cos வரணும், 1 divided by cos 90 is equal to 1 divided by cos 90 ஓட வேல்யூ is 0. 1 divided by 0 is equal to infinitive. அப்புறம் cos 90 is equal to 1 divided by tan 90. ஆல்ரெடி tan 90 வந்து infinitive, 1 divided by infinitive வரப்போ அது 0. ஏன்னா 1 divided by 0 infinitive இருந்ததுன்னா இது ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள் இல்லையா. 1 divided by infinitive is equal to 0. ஸோ cot 90 வந்து ஸோ இந்த 2 ரிமார்க்ஸ் பார்த்துடலாம். 2 ரிமார்க்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சைன் ஆங்கிள் வந்து ஸோ ஆங்கிள் வந்து 0 to 90 இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா சைன் ஏவோட வேல்யூ என்ற ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சைன் ஏவோட வேல்யூ வந்து இன்க்ரீசிங் ஃப்ரம் 0 to 1.
இது 0 to 90னா இது 0 to 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது 0 to 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்போஸ் sin ஏவோட வேல்யூ 0னா cos ஏவோட வேல்யூ 1. அப்படியே வந்து sin ஏக்கு இன்வர்ஸாக இருக்கும். இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் போச்சுன்னா cos ஏவோட வேல்யூ டிக்ரீசிங் ஆர்டரில் போகும். இந்த 0 to 90 சேம் டிகிரிக்கு. ஓகேயா, 0 to 90ல் 0 வந்துச்சுன்னா சைனுக்கு வந்து 0, காசுக்கு 1. ஸோ அப்போ சைன் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் போகும், காஸ் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் போகும். ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆனால், ஆங்கிள் டிக்ரீஸ் ஆனால் சைன் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி காஸ் வேல்யூ மட்டும் இன்வர்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, ஸோ இது வந்து ரிமார்க்ஸ். இல்லை எக்ஸாம்பிள் பார்ப்போம். ட்ரையாங்கிள் ஏபிசியில் இட் இஸ் ரைட் ஆங்கிள் டாட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்போசிட் சைடு ஏபி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஏசிபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிபின்றப்ப இட் இஸ் ஆங்கிள் சி இல்லையா, நடுவில் வர லெட்டருக்குள்ள ஆங்கிள் தான் எடுத்துக்கணும். ஸோ இட் இஸ் 30 அப்படின்றப்ப நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த சைன் தீட்டா டான் தீட்டா ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து டான் தீட்டா எடுத்திருக்கேன். tan 30 is equal to opposite side divided by adjacent side இல்லையா. ஆப்போசிட் சைடு வந்து 5 cm, tan 30யோட வேல்யூ வந்து 1/√3 ஃப்ரம் த டேபிள் எடுத்துக்கிட்டோம். நம்ம போட்டோன்னா பிசியோட வேல்யூ தெரியும். இதுக்கப்புறம் பித்தாகரஸ் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஆனால் வந்து நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்குறதுனால, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் பார்க்குறதுனால சைன் தீட்டாவே வேல்யூவே போடுறோம். சைன் தீட்டாவோட வேல்யூ போகிறப்ப சைன் ஆப்போசிட் சைடு 5 divided by ஹைப்போடெனன்ஸ், இல்லைன்னா ஹைப்போடெனன்ஸோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஹைப்போடெனன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. சைன் 30யோட வேல்யூ தெரியும், ஏபி தெரியும், ஆப்போசிட் சைடு. இப்போ ஹைப்போடெனன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா, அடுத்தது ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் ரைட் ஆங்கிள் டாட் கியூ. ஏன்னா பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் கியூ வந்து இப்போ ரைட் ஆங்கிள் தான், பிக்யூ வந்து 3, பிஆர் வந்து 6. டிட்டர்மைன் த ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் ஆர், அவ்வளோதான். ஓகேயா, ஸோ இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னா 7, 8 இங்கே இருக்கு. ஓகே, அப்புறமேட்டா பிக்யூ இருக்குது, கியூஆர் இருக்குது. பிக்யூ வந்து 3 cm, நமக்கு பிஆர் வந்து 6 cm போட்டாச்சு. கியூஆரோட வேல்யூ கேட்குறாங்க. கியூஆரோட வேல்யூ கேட்கல, ஆங்கிள் ஆர் ஆங்கிள் பி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேயா, சரி. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே சைன் தீட்டா போட்டோம்னா இது ரெண்டுமே இருக்குது, ஈஸியாக அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சைன் தீட்டான்றது என்னது, சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பிக்யூ டிவைடட் பை பிஆர். ஓகேயா, ஸோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடெனஸ் போடுறப்போ ஹாஃப். சைன் ஆர் ஹாஃப் வருது அப்படின்னா எந்த வேல்யூ ஆஃப் சைன் தீட்டாக்கு ஹாஃப் வருதுன்னு பார்த்தா 30க்கு தான் ஹாஃப் வரும். ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 30. ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு 30னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது 90, இது கண்டிப்பாக 60 தான் இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எஃப் சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், அதே மாதிரி காஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். அப்போ ஏ ப்ளஸ் ஏபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்கன்றாங்க. ஏபி வந்து கண்டிப்பாக 0 to 90க்குள்ளார இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஏ வந்து பியோட கிரேட்டராக இருக்குன்றாங்க. ஓகே, நமக்கு இருக்க வேல்யூ என்ன, சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். அதே மாதிரி காஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இல்லையா. ஸோ எந்த வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், எந்த தீட்டாக்கு தீட்டா வந்து என்னவா இருந்தால் ஹாஃபாக வரும், தீட்டா வந்து 30ஆக இருந்தால் தான் ஹாஃப் வரும். அதே மாதிரி காஸுக்கும் தீட்டா வந்து தீட்டான்றது நம்ம ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்குவோம். ஓகேயா, ஏ ப்ளஸ் பின்ற தீட்டா வந்து எப்போ ஹாஃபாக இருக்கும்னா 60ஆக இருந்தால் தான் ஹாஃபாக இருக்கும் காஸோட வேல்யூக்கு. ஓகே, டேபிளில் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 30, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 60ன்ற ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு. இதுலேருந்து ஒன்றுமே இல்லை, சைனோட எந்த வேல்யூக்கு இது 30, அவ்வளோதாச்சு. எந்த வேல்யூக்கு இது ஹாஃப். ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறப்ப ஏவோட வேல்யூ 45 வருது, பியோட வேல்யூ 15 வருது, அவ்வளோதான். ஓகே, ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் போடுறோம். நம்ம அடிக்கிறப்ப நம்ம ஏதாவது ஈக்குவேஷன் சால்விங் பார்த்தோம்ல, அதில் ஏதாவது ஒரு மெத்தடில் பண்ணுறப்போ நமக்கு 45ம் இது 15ம் வருது. ஓகேயா, ஜஸ்ட் எடுக்கிறோம் சைன் ஆஃப் தீட்டான்னு இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். எந்த வேல்யூக்கு ஹாஃப் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சைன்களில் 30 வரப்போ தான் ஹாஃப் வருது. அதே மாதிரி காஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், எந்த தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருந்தால் ஹாஃப் வரும், காஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா 60. ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட வரைக்கும் நம்ம பார்த்த ஆங்கிள்ஸை ஒரு டேப்லேஷன் மாதிரி போடலாம். 0லேருந்து 30, 45, 60 அண்ட் 90. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு டேப்லேஷன் தான் சைனுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைன் 0க்கு என்ன வந்துச்சு, சைன் 0ன்றப்போ ஆப்போசிட் சைடு வந்து 0வாக இருந்துச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும் இல்லையா? சைன் 0 கண்டிஷனில் பார்க்குறப்ப இங்கே அங்கே பாருங்கள், ஏ வந்து 0 அப்படின்னா வந்து ஆப்போசிட் சைடே இல்லை. அப்போ ஃபார்முலாவில் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் தானே. ஆப்போசிட் 0ன்றப்ப சைன் 0 0 இல்லையா? ஓகே, சைன் 0 0. அடுத்தது சைன் 30 என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சைன் 30 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் இதில் பார்த்தோம் இல்லையா? சைன் 30யோட வேல்யூ வந்து இங்கே கண்டுபிடிச்சோம். சைன் 30 வந்து ஹாஃப் வந்துச்சு இல்லையா? இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து பண்ணுறப்போ சைன் 30யோட வேல்யூ ஹாஃப் வந்துச்சு இல்லையா? ஸோ அதை இங்கே போட்டுக்கலாம். சைன் 45 வந்து சைன் 45ம் சரி காஸ் 45ம் சரி 1/√2 தான் வந்துச்சு இல்லையா? அடுத்தது வந்து இது சைன் 60. சைன் 60 வந்து இதுக்கு இந்த இதுலயே பார்த்தோம். சைன் 60 = √3/2ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சைன் 60 is √3/2. அடுத்தது காஸ் 90 சைன் 90ங்கிறப்ப என்ன ஆகுது? இது 1 இல்லையா? ஏன்னா சைன் 90ன்றப்போ வந்து நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் அந்த கண்டிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன். சைன் 90 பார்க்குறப்போ என்ன வந்துச்சு? சைன் 90னா இந்த ஏ வந்து இங்கே வந்துடணும். அப்போ தான் வந்து இந்த ஏன்ற ஆங்கிள் 90 ஆகும் இல்லையா? இந்த ஏன்ற ஆங்கிள் வந்து 90 ஆகணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு 90 ஆங்கிள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து 90 வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு சைன் 90க்கு வந்து ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். சரியா? இப்போது ஆப்போசிட் சைடும் சிபி தான். இந்த ஏக்கு ஆப்போசிட் சைடும் சிபி தான். ஹைப்போட்டனஸும் வந்துட்டு சிபிஏ தான் வரும். ஏன்னா இதுவும் ஜாயின் ஆகிருக்கும் சைன் 90 இருக்கப்போ. அப்போ சிபி பை சிபி 1 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம டேப்லேஷனில் மிச்சம் எல்லா வேல்யூவும் எழுதலாம். ஸோ இந்த வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். காஸ் 0க்கு வந்து அது 1. காஸ் 60க்கு உள்ளது சைன் 60க்கு உள்ளது காஸ் 60க்கு வரணும், காஸ் 30க்கு வரணும். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி செகண்ட் இதை எழுத வேண்டியதான். √3/2. ஓகேயா? இது 1 √3/2. இந்த பிளேஸ்க்கு இதே தான் வரும் இல்லையா? அடுத்து 60க்கு வந்து இங்கே உள்ளது ஹாஃபு. அதுக்கு அடுத்தது வந்து காஸ் 0க்கு வந்து காஸ் 90க்கு வந்து 0. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதுனா அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இது ஒன்றுமே இல்லை. இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியான வேல்யூஸ் இருக்குது. 0 to 1 தான் வேல்யூ இல்லையா? 1/√2ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். √2ஓட வேல்யூ 0.707. ஹாஃபோட வேல்யூ 0.5. ஓகேயா? இதோட வேல்யூ வந்து 0.8 ஒரு சம்திங்கில் வரும். ஓகேயா? ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, காசுன்ற 0.866 வரும். இதோட வேல்யூ அப்படியே டிக்ரீஸிங் ஆர்டரில் வரும். ஓகேயா? இப்போ 0 ஹாஃபு 1/√7 √3/2 1 அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி காசுக்கு போட்டுக்கணும். டேனுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. இது அப்படியே டிவிஷனில் போட வேண்டியதான். 0/1 வந்து டேன் இல்லையா? 0. அடுத்தது இதையும் அடித்தோன்னா ஹாஃப் கேன்சல் ஆகிடும். 1/√3. அதே மாதிரி இது வந்துட்டு 1 வரும். ஏன்னா ஒரே வேல்யூஸ் இருக்குது, இதாகிடும். அடுத்தது வந்துட்டு இது √3/2 பண்ணினப்போ இது வந்து இது 1/√3னா இது வந்து √3. ஓகேயா? அடுத்தது வந்து 0, இது இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. அப்படியே இதையும் டிவைட் பண்ணி தேர்ட் காலம் போட்டுக்கலாம். கொசிகன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? கொசிகன்னா என்னது? 1/sin தான் கொசிகன். 1/sin தான் கொசிகன். ஸோ 1/0 இன்ஃபினிட்டிவ். 1/0. ஓகே. 1/2 வந்து இது 2. 1/ இதுனா இது √2. அடுத்தது 1/√3/2னா 2/√3. அப்படியே இன்வர்ஸ். அப்புறமேட்டா இது என்னது? 1/1ன்னா 1. ஓகேயா? இது செக் பண்ணிக்கிறேன் நான் இதுக்கும். அடுத்தது வந்து கொசிகனுக்கு தானே? கொசிகனுக்கு கொசிகன் 91 கரெக்ட். அப்புறம் கொசிகன் 0 வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகே. ஸோ அடுத்தது சீக்கன் 0.
சீக்கண்ட் 0 வந்துச்சுன்னா என்ன வரும்? இது அப்படியே காசோட இன்வெர்ஸ் இல்லையா? 1 பை காஸ். 1 பை காசுன்றப்போ 1 பை காசு இஸ் 1. அடுத்தது காசோட வேல்யூ பார்த்துப்போம். 1 டிவைடட் பை காசுன்றப்ப 2 பை ரூட் 3 அப்படியே இன்வெர்ஸு. இது அப்படியே இன்வெர்ஸு ரூட் 2. அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே இன்வெர்ஸு 2. இதுக்கப்புறம் அப்படியே இன்வெர்ஸு 1 டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டிவ். ஓகேயா? ஸோ கொசிக்கன்னும் இதுவும் வந்து அப்படியே இன்வெர்ஸில் வருது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அது காட்டுன்றப்ப இது டிவைடட் பை இது. இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை எனிதிங் வந்து 1. இன்ஃபினிட்டிவே தான் இல்லையா? ஐயோ, இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை 1 வந்து இன்ஃபினிட்டிவ் தான். அடுத்தது வந்து எதை ஒன்றால் டிவைட் பண்ணாலும் அது ஒன்று தானே. அதுக்கு அடுத்தது வந்து இதையும் டிவைட் பண்ணினா 3. 3யா? நம்பர் வித்தியாசமாக இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். cosecant divided by secant தானே. 2 divided by 3 தான் வருது. சாரி ரூட் 3 நான் இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். சாரி. அதாவது இருக்கிறத அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவேன். ரூட் 3 எப்படாமல் ரூட் 3 எப்படி இருக்கா தானே பார்த்தேன். ஓகே, 3 ரூட் 3 இங்கே. இப்போ ஓகே. அடுத்தது வந்துட்டு இது டிவைடட் பை இதுன்னா எனக்கு 1 தான் காட்டுக்கு கண்டிப்பாக. அடுத்தது வந்து இது டிவைடட் பை இதுன்னு பார்க்குறப்போ இது அப்படியே டிவிஷனில் போட்டோன்னா 2 கேன்சல் ஆகிட்டு 1 டிவைடட் பை ரூட் 3. ஓகேயா? இதுக்கு அடுத்தது வந்து 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டிவ். எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டிவ் இட் இஸ் 0. ஓகேயா? ஸோ எல்லா வேல்யூமே வந்து ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட வேல்யூஸ் பூரா எடுத்து ஒரு டேப்லேஷனில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். அந்த டேப்லேஷன் எப்படி போடுறதுன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, 0 ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். அவ்வளோதான். 0 ½ 1 பை ரூட் 3 ரூட் 2 ரூட் 2 டிவைடட் பை 2 1. இது அப்படியே இன்வர்ஸ். இது அப்படியே டிவிஷன் போட்டோன்னா தேர்ட் வரும். ஓகேயா? இதோட இன்வர்ஸு, ரெண்டாவது இதோட இன்வர்ஸு, அதுக்கு டிவிஷன் போட்டால் இது வரும். ஓகேயா? ஸோ இதுவும் காட்டும் டேனும் வந்து அப்படியே இன்வர்ஸாக இருக்கும் பார்த்தோன்னா. ஏன்னா டேனோட இன்வர்ஸ் தான் காட் இல்லையா? இங்கே 0 வரப்போ இங்கே இன்ஃபினிட்டிவ் வரப்போ 0. இங்கே 1 பை ரூட் 3னா இந்த இடத்துல வருது. 30க்கும் 60க்கும் மாறி வருது. மிடில் வேல்யூ மாறாது. ஓகேயா? ஸோ இந்த டேப்லேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த எக்ஸசைஸில் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். வெறும் டேப்லேஷன் மட்டும் நல்லா தரவாக இருந்தால் போதும். இருக்கிற வேல்யூஸ் அப்படியே தூக்கி போட்டு எக்ஸசைஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேயா?